ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சான்றிதழ்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட்டு, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கையெழுத்து இதெல்லாம் நீங்கள் தயாராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. trb1.youcanapply.com என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்களா, பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு நேராக அப்ளை நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அப்படின்னு கொடுங்க. உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பாருங்கள், இன்பாக்ஸில் பாருங்கள், இல்லைனா ஸ்பேமில் பாருங்கள். ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க, அப்புறம் ஓகே கொடுங்க. அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். வெரிஃபை மொபைல் கொடுங்க, எஸ் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. சப்மிட் கொடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ உள்ளே போயிடுச்சு. இதில் அப்ளைன்னு இருக்கும், அப்ளை கொடுத்துருங்க. இதில் ரீட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது நீங்கள் ஒரு 8 நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க, பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே கடைசியில் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஃபுல் டீட்டெயிலில் எப்போ ஜாயின் பண்ணீங்க, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் விவரங்கள் அதில் எழுதணும். எழுதிட்டு கீழே எந்த அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கணுன்னு இருக்கும். அந்த அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதுவும் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும், எஸ்ஸுங்கிறது கொடுத்துருங்க. எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டீட்டெயில் வாங்கியிருப்பீங்க. அதில் இமிஸ் நம்பர், ஸ்கூலோடைய இமிஸ் ஐடி நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் ஜாயினிங் அஸ் டீச்சர் அப்படின்ட்டுருக்கு. அதில் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஸ்கூலில் தற்போது வேலை செய்கிற அந்த ஸ்கூலில் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டு, மந்த்து, இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இபிஎஃப் நம்பர் கேட்குறாங்க, அது இருந்தால் நீங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லைனா தேவை கிடையாது. அடுத்து டெசிக்னேஷனில் நீங்கள் ஹெச்எம்மாக வேலை செய்கிறீங்களா, பிரின்சிபலாக, டீச்சரான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ் அப்ளை ஃபார் நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஐடி தேர்வு எழுதுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழுங்கிறத பெரும்பாலும் போட்டுங்க. அடுத்து சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னவோ, சோசியல் சயின்ஸா இல்லை மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. இதில் உங்களுடைய டீட்டெயில் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், இனிஷியல் அது டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெயர் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் இனிஷியல் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர், ஆனா பெண்ணா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எது உங்களுக்கு கையில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதனுடைய நம்பர் மேலே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு ஆதார் கார்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டுடைய நம்பர் கீழே டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இயர், அடுத்து மாதம், அடுத்து டேட்டு, அந்த அடிப்படையில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேஷன் டைப்பில் ஃபாதர் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பெயர், ஃபாதருடைய பெயர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அல்லது மதர் நேம் அல்லது கார்டியன் நேம் எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பேர் எழுதிக்கலாம். நேஷனாலிட்டியில் இந்தியன் போட்டுங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ரிலீஜியன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து சப்காஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் இஸ்யூடு இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வழங்கிய அதிகாரி அந்த பொசிஷன் கேட்குறாங்க, அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வழங்கிய அந்த தேதி, மாதம், வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இதுவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணுங்கள். கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பின்கோட் நம்பர் டைப் பண்ணுங்கள். கீழே ஃபுல் அட்ரஸில் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. டோர் நம்பர், தெரு பேர், உங்கள் ஊர் பேர், உங்கள் தாலுக்கா, உங்கள் டிஸ்ட்ரிக் அந்த அடிப்படையில் ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. அது கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு சப்மிட் போயிடுங்க.
இதில் வந்து நீங்கள் என்ன கல்வி தகுதி படிச்சிருக்கீங்களோ அதனுடைய டீட்டெயில் வந்து டைப் பண்ணணும். 10th 12th ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நீங்கள் யூஜி பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கங்க. இல்லைனா டிடெட் மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கங்க. எஸ்எஸ்எல்சியினுடைய டீட்டெயில் வந்து டைப் பண்ணணும். உங்கள் மார்க் ஷீட் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மார்க் ஷீட் நம்பர் டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அடுத்து செலக்ட் பண்ணிக்கங்க. இயர் ஆஃப் பாசிங் எப்போவோ அது வந்து உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. பெர்சன்டேஜ் வந்து போட்டுக்கங்க. 10th நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ் வந்து அதில் டைப் பண்ணுங்கள். அது மீடியம் தமிழா இங்கிலீஷில் படிச்சிங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து இப்போ வந்து ஹெச்எஸ்சி டைப் பண்ணணும். 12th மார்க் ஷீட் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய 12th மார்க் ஷீட் நம்பர் டைப் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் நம்பர் மேலே கார்னரில் ரைட் சைடில் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிங்க. 12th இயர் ஆஃப் பாசிங் எப்போவோ அது ஒரு மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பீரியட் டு ஸ்டடி வந்து எந்த வருஷத்துலேன்னு எந்த வருஷம் வரையும் படிச்சிங்க அப்படிங்கிற விவரம் கேட்குது. அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் 12th வந்து எந்த வருஷம் சேர்ந்தீங்க, எந்த வருஷம் எந்த மாதம் சேர்ந்தீங்க, எந்த வருஷம் எந்த மாதம் வரையும் படிச்சிங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பெர்சன்டேஜ் 12th எத்தனை பெர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த பெர்சன்டேஜ் வந்து டைப் பண்ணுங்கள். மீடியத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படிங்கிற விவரம் கேட்குது. அது வந்து நீங்கள் தமிழ்னா தமிழ்னு செலக்ட் பண்ணிங்க. அடுத்து யூஜி படிச்சிருந்தீங்கன்னா யூஜி விவரங்கள் நீங்கள் டைப் பண்ணணும். என்ன சர்டிஃபிகேட் இதில் வைக்கிறீங்க, சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, யூஜிசி அப்ரூவ்டு இருக்கா இந்த காலேஜு, நேம் ஆஃப் த டிகிரி என்ன, எந்த வருஷம் வந்து முடிச்சிங்க, பர்சன்டேஜ் என்ன, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சிங்க, இந்த விவரங்கள் வந்து இதில் டைப் பண்ணணும். டிகிரி படிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்காங்க, அதனால் மேலே டிகிரி டீட்டெயில் பதிவு பண்ணிட்டேன். இப்போ பிஎட் டீட்டெயில் வந்து பதிவு பண்ணுறேன். நேம் ஆஃப் டிகிரியில் பிஎட் போட்டுக்கிட்டேன். ஸ்பெஷல் கேட்டகரி கேட்குறாங்க, நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். கீழே சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் த காலேஜ் வந்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி என்னவோ பிஎட் படித்தது அதை டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூஜிசியில் எஸ் கொடுத்துக்குங்க. அடுத்து மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங்கில் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த மந்த் இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஎட் இந்த விவரங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். சில பேர் பிஎட் யூஜி படிச்சிருக்க மாட்டாங்க, டிடெட் படிச்சிருப்பாங்க. அவங்க எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிடெட் டீட்டெயில் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். இதில் எக்ஸாம் சென்டர் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த எக்ஸாம் சென்டர்னு இருக்கும். இதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்க. அடுத்து உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்குது. கேஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து ஏதாவது ஜாபில் இருந்து நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அது நோ கொடுத்துங்க. கீழே நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமோ அதை காட்டுறாங்க. அது கீழே டிக் பாக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் போயிடுங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் இதில் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அது கீழே நீங்கள் யூஜி பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 2 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அல்லது டிடெட் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். இது அப்லோட் பண்ணுறது எப்படின்னா சூஸ் டாக்குமெண்ட்னு இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுருப்போம்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, அடுத்து சிக்னேச்சரு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து 10th 12th மார்க் ஷீட்டு, யூஜி பிஎட் என்ன படிச்சிங்களோ, டிடெட் என்ன படிச்சிங்களோ அதனுடைய விவரங்கள் கேட்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. அது கீழே உங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு, நாம் ஏற்கனவே வந்து ஆதார் கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கணும். அது கீழே சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கங்க. கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது போயிடுங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் ஒரு ஃபார்ம் மெத்தடில் வந்துடும். இதில் வந்து மேலேன்னு கீழே வரையும் பொறுமையாக வந்து நம்ம சரியாக டைப் பண்ணியிருக்கோமா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா இதில் ஏதாவது மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தால் இப்போயே கூட எடிட் ஃபார்மேட் போயிட்டு நாம் திருத்தம் செஞ்சுக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். இப்போ கீழே நிறைய டிக்ளரேஷனில் நிறைய உறுதிமொழி இருக்கும், அதை வந்து எல்லா பாக்ஸ்லையும் டிக் பண்ணணும். கீழே ஒரு ஐ கன்ஃபார்ம் தட் அபவுட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு கீழே ஐ அக்ரி ஃபைனல் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். திருப்பி எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுலேயும் இந்த டிக் பாக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் டிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு திருப்பியும் எஸ் கொடுத்துட்டு
ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு ப்ரொசீடர் டு பேமெண்ட் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்களோ அதன் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக எவ்வளோ உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வருதோ அந்த எக்ஸாம் ஃபீஸு கட்டிடுங்க. இப்போது பணம் எக்ஸாம் ஃபீஸு ஆன்லைன் மூலமாக கட்டியாச்சு. இப்போ இந்த மெத்தடில் கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் போயிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். அடுத்து கோ டு டேஷ்போர்ட் போயிடுங்க. அடுத்து இதில் வியூ அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க. நண்பர்களே, இந்த மெத்தடில் தான் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பது. இப்படி தான் இந்த மெத்தடில் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.